எங்களால் தமிழ் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்லலாமே தவிர தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பெண்ணும் பாதிக்கப்படல. நன்றி. அது அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பாராட்டு. இங்கே தமிழ் அழிக்காங்களே, தமிழுக்கு நீங்கள் 2600 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு 50 ரூபாயா, 50 கோடி ரூபா. பல்கலைக்கழகம் தமிழுக்கான இருக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் இல்லை, தமிழுக்கான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி சார்பாக சொல்லும்போது வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு காலேஜில் இவர் போன இடத்துல இல்லைங்கிறதுக்காக இல்லை. இந்தியாவில் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கைகள், உலகத்தில் எல்லா நாட்டிலையும். 2026 மீண்டும் ராதாபுரம் தொகுதி மக்களின் பிரதிநிதி அப்பாவின் குரல் சட்டப்பேரவையில் ஒழிக்குமா? அது கட்சியினுடைய தலைமை இருக்குது. அவங்க யாருக்கு டிக்கெட் கொடுப்பாங்களோ, யாரை நிற்க சொல்கிறாங்களோ, அது ராதாபுரம் சார்பாட்டு 100% திமுகவினுடைய குரல் ஒலிக்கும். வேட்பாளர் யார், அந்த உறுப்பினர் யாருன்னு மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.